கம்பானா பழங்குடி மக்கள் தான் இலங்கையோட தீவுல முதல் மூத்த குடிமக்கள் சொல்றாங்க. அவங்க வீட்டுல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாலாட்டு பாடல பாடிதான் தூங்க வைப்பாங்களா. அவங்களுடைய ஸ்டைல்ல அற்புதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ரொம்ப அருமையா இருக்குது, சுவையாவும் இருக்குது. பருப்பு டால் அதை விட பக்கா. பருப்பு தாலோட இந்த கேவர் ரோட்டி இது எடுத்து வச்சு இப்படி சாப்பிட்டேன்னா ஆஹா சொர்க்கம். வணக்கம் கேட்டது கையிலே. இப்ப இலங்கையில இப்ப நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மலைவாழ் ஆதிவாசி மக்கள் குடியிருப்பதான் இன்னைக்கு வந்து நம்ம பாக்கலாம்னு வந்திருக்கோம். இன்னைக்கு சமையல் இவரு செய்ய மாட்டேங்கிட்டாரு. காலெல்லாம் வலிக்குதா, கைகாலெல்லாம் குறைக்குதா, டயர்டா இருக்குதா, என்ன பண்ணலான்னு கேட்டாரு. அப்புறம் சாங் மாஸ்டர் ஒரு ஐடியா சொன்னாரு. பக்கத்துல ஒரு அருமையான இடம் இருக்குது, வாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அவங்களே பழங்குடி மக்களே இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறாங்களாம். அவங்க கையால இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடலான்ட்டு ஐயா முடிவு பண்ணி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கண்ணாடி மாட்டிக்கிட்டு கடை வாங்கி வந்துட்டாரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா பழங்குடி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா வேதா பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் ஃபுல்லா வாழ்க்கை என்ன மாதிரி எல்லாம் இவங்க வந்து வேட்டையாடினாங்க, இங்க மியூசியம் இருக்குன்னு இருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் அவங்க உணவு செய்யறாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரியமான உடைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்காக காட்டுறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். நம்ம வேதா பழங்குடி மக்கள் வாழ்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங்ல வந்து நிறுத்தாச்சு. ஒரு நண்பர் வந்து நம்மளை கூட்டு போறாரு. அவங்க குடியிருப்பு இவர் வந்து மூத்த தலைவர். இவர் வந்து 110 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்தவர். இவரு 1998 அன்னைக்குதான் அவர் இறந்திருக்காரு. 27 வருஷம் ஆகுது அவர் இறந்து. இவருடைய பேர் தான் உரு அருவே திசாகாமி. இந்த திசாகாமி தான் வந்து மூத்த பழங்குடி மக்களோட முன்னாள் தலைவர். இப்ப ஒரு தலைவர் இருக்கிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அடுத்தடுத்த வம்சமா இந்த தலைவர்கள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. இவரை வந்து அந்த காலத்துல ரொம்ப இந்த ட்ரிபிள்ஸ் பீப்புள்ஸ் மலைவாழ் மக்கள் இந்த ஆதிவாசிகளுக்காக அவ்வளோ செயல்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த மலைவாழ் மக்களால இவரை வந்து ஒரு தெய்வமா நினைச்சு போற்றப்பட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேதா மக்களுடைய மியூசியம். அவங்க எப்படி எல்லாம் வேட்டையாடினாங்க, என்னென்ன மாதிரி பொருள்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர்ல ஸ்கூல் பசங்களுக்கு 20 ரூபா, உள்ளூர் வாசிகள் அது இலங்கை வாசிகளுக்கு 50 ரூபா, வெளிநாட்டோருக்கு 500 ரூபா. இந்த மாதிரி உள்ள போயிட்டு மியூசியத்துல அவங்களோட எப்படிலாம் இவங்க இருந்தாங்கன்னு இந்த மியூசியமே நமக்கு தெளிவான ஒரு படம் போட்டு கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா மிருகங்களை வந்து வேட்டையாடினாங்க. மானு என்ன மிருகங்கள்லாம் கிடைக்குதோ அதை வேட்டையாடி அதைத்தான் உணவா வந்து அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நாட்டுல எப்படி மானெல்லாம் தடை பண்ணாங்களோ அதே போல இந்த இடத்துலயும் இந்த மான் வேட்டைகள்லாம் தடை பண்ணியிருக்காங்க. தடை பண்ணிட்டு இங்க கிடைக்கக்கூடிய கோழி, ஆடு இந்த மாதிரிதான் இன்னைக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்டுறாங்க.
இதுதான் இவங்க வந்து முத பயன்படுத்திய டூல்ஸ்ன்னு சொல்றாங்க. டூல்ஸ்னா அவங்க நெருப்புக்காக பாறைகள் இருந்து சின்ன சின்ன கற்கள், அந்த கல்லிலே வந்து பல தரப்பட்ட டூல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதை வச்சுதான் இவங்க வந்து வேட்டையாடுறதுக்கும், வேட்டையாட போற இடத்துல நெருப்பெல்லாம் உண்டாக்குறதுக்கும், சட்டுமையான மிருகங்கள் எல்லாம் தாக்க வந்தாலும் அதுக்கான கூர்மையான கல்லிலே வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான ஷார்ப்பான வெப்பன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கற்கள்லாம் அந்த காலத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வடிவத்தையும் இங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இவங்க இந்த காட்டுக்குள்ள பயன்படுத்திய கற்களான ஆயுதங்கள். இது மட்டும் இல்ல, அவங்களோட அடுத்தடுத்த கலாச்சார முறை அவங்க மாற அவங்களுடைய வாழ்வாதாரம் மாற அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உடை இல்லாம இருந்தது, அடுத்தது உடைகள்ல வந்தது, அதுக்கப்புறம் ஆபரணங்கள் பயன்படுத்துது. அந்த ஆபரணங்கள்லாம் இவங்க வேட்டையாடியே சேகரிக்கப்பட்ட ஆபரணங்கள். கற்களாலேயும் இந்த சின்ன சின்ன மிருகங்களுடைய பல்கள், அந்த எலும்புகள், அதால பண்ணக்கூடிய செயின்கள், டாலர்கள், இது எல்லாமே வந்து இங்க காட்சி பொருளா வச்சிருக்காங்க. பழங்குடி அருங்காட்சியகம் எதுக்காக முக்கியமா இங்க கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, இங்க வர சுற்றுலா பயணிகள் இவங்களுடைய ஆதிவாசி வாழ்க்கை முறையும் கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வாழ்ந்த நெறிமுறைகளை எல்லாத்தையுமே ஒரு காட்சி பொருளா இருக்கிறத இந்த அருங்காட்சியகத்தை உருவாக்கியாங்க. இவங்க வேட்டையாடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க வேட்டையாடிய மிருகங்களோட எலும்புகள் அது எல்லாமே வந்து அந்த முத்தம் ஃபுல்லா வந்து சுத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். எதையும் நம்ம தொடக்கூடாது. இங்க எல்லாமே சிசிடிவி கேமராவும் இருக்கு. அதிகாலத்துல ஆதி மனிதர் யானைகளை வேட்டையாடி அதனுடைய பொருட்களை வந்து இங்க ஒரு நினைவிடமா வச்சிருக்காங்கன்னா, இந்த மியூசியம்ல எல்லாமே மான் கொம்பு, யானைத்தான் தான் யானையோட முகம், யானையோட கால், யானையோட பற்கள். தம்பானா பழங்குடி மக்கள் தான் இலங்கையோட தீவுல முதல் மூத்த குடிமக்கள் சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து தோன்றியது இந்த தீவுல முதல் மக்களே இவங்க தானா, இந்த காட்டுவாசிகள், இந்த ஆதிவாசிகள் தான். இவங்களோட இருப்பிடத்துல இருந்துதான் மக்கள் வந்து இப்ப இலங்கையை சுற்றி பல்வேறு நகரங்கள்ல போனதா ஒரு வரலாற்று குறிப்பீடு இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த வேதான்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் இவங்களுக்குன்னு ஒரு மொழி பேசுறாங்க. சிங்களமும் கிடையாது, தமிழும் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய தொன்று தொட்டு பேசக்கூடிய மொழி தான் இன்னைக்கு முடிக்கும் பேசிட்டு வராங்க. இவங்களுடைய கலாச்சாரத்தை முற்றிலுமா இன்னைக்கு முடிக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. மொழியும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க வந்து இன்னைக்கு நவீன காலத்துல மக்கள் வாழ்ந்தாலும் அந்த காலத்துல இவங்க மின்சாரத்தை எதிர்பார்க்கல, தண்ணீரை எதிர்பார்க்கல. இந்த காட்டை நம்பிய மட்டுமே வாழ்ந்திருக்காங்க. இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய உணவை நம்பியே வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு டூரிசம் இவங்களை தேடி வர்றதால மக்களா இவங்க கலந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை அன்றாட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னதான் ஒரு பழங்குடி மக்களா இருந்தாலும் இன்னைக்கு இந்த இலங்கையில மட்டும் கிடையாது, இவங்க இலங்கையை விட்டு வெளியிலயும் போயிட்டு வேலை செய்யறாங்க. ஏன் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க, தனியார் உத்தியோகத்துல இருக்காங்க, நல்லா படிச்சு பட்டப்படிப்பு பெற்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேரு இந்த சமுதாயத்துல இருந்து வெளில போய் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பழங்குடி கிராமத்துக்கு எப்படி வரணும்னா, நீங்க தம்பானே வந்துருங்க. தம்பான்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி வந்தா இந்த பழங்குடி கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இது இலங்கையில மத்தியில் அமைஞ்சிருக்கு ஒரு காட்டுப்பகுதி. தம்பானா வெடி கமனையா நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களை ஆட்டோமேட்டிக்கா எங்க கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்துக்குள்ள விட்டுடும். வந்தாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருந்தே மக்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடி மக்கள் தான், பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான். தலைமுறையா இந்த காட்டிலே தான் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு வந்து இவங்க வந்து நல்லா கொஞ்சம் முன்னேற்ற பாதையில வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து உடைகள் விட்டுறாங்க, பல மொழிகள் பேசுறாங்க. முக்கியமா டூரிசம், இவங்க டூரிசத்தால இந்த அளவு நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. நம்ம வந்தாலே நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுல ஒருத்தர் இங்கிலீஷ் கூட பேசுறாரு இல்லையா? ஒருத்தர் நல்லா இங்கிலீஷும் பேசுறாரு. இன்னொன்னு இங்க சிங்களமும் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. இந்த அளவுல வந்து அவங்க மக்கள் வந்து அன்றாட மக்களிடம் பேசி அவங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டாங்க. கலாச்சாரத்தையும் நல்லா டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க.
வேதா மக்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 465 குடும்பங்கள் இங்க வாழ்ந்ததாக சொல்றாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 17 கிராமங்கள் இந்த அரசாங்கத்தால் இங்க இருந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த இலங்கையை சுத்தியே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 குடும்பங்கள் மட்டும்தான் ரொம்ப போராடி நாங்க இந்த மலையில தான் வசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த 8 குடும்பம் மட்டும் ஏன் இன்னும் பழங்குடி கிராமத்திலே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கம், இதை வந்து மக்களுக்கு சொல்றதுக்காகவும் இங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துரைக்கிறதுக்காகவும் தான் இதை நம்ம கைவிடக்கூடாது, நமக்கு அப்புறமும் தொன்று தொட்டு நம்மளுடைய சங்கதிகள் இருக்கணும்ன்றதுல இந்த 8 குடும்பங்கள் மட்டும் இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த 8 குடும்பத்திலே ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க கூட எல்லாம் ஒரு மக்கள் இருக்காங்க. இவங்களை மீறி நம்ம காட்டுக்குள்ள போக முடியாது, எல்லாமே இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். பாத்தீங்கன்னா 8 குடும்பம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியா பார்த்தா ஒருத்தர் மட்டும் எங்களை தனியா காட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. எங்க பார்த்தா எந்த சைட்ல இருந்து எந்த மிருகம் வரும் என்ன ஏதுன்னு தெரியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்லயே யானை இருக்கு, காட்டுல இல்லாம போகுமா. ஐயாக்கு வேற இன்னொரு மிருகம் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மிருகம், ஊர்வன வகையில பாம்பு. ஐயா இதெல்லாம் பாக்குறதுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும், பார்த்து பயந்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் உள்ள நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு போய் பார்க்க போறோம். அவங்களுடைய வேட்டையாடும் முறை, அவங்க எப்படி தேன் எடுக்கிறாங்க அந்த முறையை பார்க்க போறோம். அவங்களுடைய கலாச்சார நடனம், அவங்க கலாச்சார இசை, இது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ண போறோம். இது எல்லாத்தையோட சேர்த்து இன்னைக்கு உணவு அவங்களுடைய செய்முறையில எப்படி செய்யறாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு தான் நம்மள காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கூட வந்த ஆதிவாசிகளை கூட்டுன்னு போயிட்டாங்க. இப்ப அவங்கள சேர்ந்து இருப்பாங்க. நம்ம போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சு தனியா பிரிப்போம். இந்த பக்கம் தான். ஐயா இன்னொரு விஷயம், இங்க நாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்து இருக்கு. பார்த்தா எப்படிங்க மனுஷன் நடக்க முடியும்? ஐயா பின்ன காட்டுக்குள்ள வந்தா என்ன ஐடி கம்பெனியா இருக்கும்? காட்டுக்குள்ள என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். சத்தம் போடாம வாங்க ஐயா. அதுதான் செயின் கொண்டு வாங்க, கழுத்துல கட்டி ஒரு வாக்கிங் கூட்டு போற காட்டு எடுக்கலாம். ஒரு வழியா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இருக்கிற இடத்த. அங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க. லாங்கில பழங்குடியினெல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, அது மட்டும் தெரியுது. ஒருத்தர் குச்சை என்னமோ சீவிட்டு இருக்காரு, ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. தேங்காய் துருவுறதுக்கா? தேங்காய் துருவுறதுக்கு அவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்க அது. நம்ம மக்கள்கிட்ட நம்ம பசங்கள்கிட்ட தேவை கொஞ்சம் சுரண்டி எடுத்துனுவாங்கன்னா கரண்ட் இல்ல, கிரைண்டர்ல எத்தனை காய் போட்டுட்டோம் இல்ல தேங்காய் துருவதை எடுத்துட்டு வாங்கன்னு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல நல்லா கூர்மையா சீவிட்டு அதுலயே தேங்காவை நல்லா பூ மாதிரி துருவி எடுக்கிறாங்க. நம்ம ரொட்டி கேட்டிருக்கிறோம், அதனால இன்னைக்கு நம்மளோட மதிய உணவுல ரொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அரிசி மாவு, உப்பு சேர்த்திருக்காங்க, தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரொட்டியிலே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா சுவைக்காகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்னஸாகவும் இருக்கும். அந்த தேங்காய் வாசனையோட சாப்பிடுறது. ரொட்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ கையில அழகா பிடிச்சி
மரத்துல இருந்து வெட்டி குருக்கள் தலையில கொண்டு வச்சிருக்க குருக்கள் ஈட்டி தயார் பண்றதுக்காக கம்பு வச்சுட்டு வந்திருக்காங்க. அது செய்முறையா பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சி பழங்குடி மக்களோட வேட்டையாடுதல். அவங்க எப்படி அன்னைக்கு பழங்காலத்துல வேட்டையாடினாங்களோ அதை இப்ப நம்ம தத்துரூபமா நம்ம கண்ணும்படி செஞ்சு காட்ட போறோம். Caporlazzo. பாருங்க இந்த அம்பு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. வேட்டையாடும் போது இன்னும் ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. இப்ப கூர்மை இல்லாம இருக்கு. ஆனாலும் மரத்துல குத்துது. அப்ப குத்தும் போது மான்களுக்கு வயிற்ற கிழிச்சிட்டு போக மாதிரி. கூத்தாடி எப்படி கொண்டு வந்திருக்கணும், வேட்டையாடி எப்படி கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. தரமா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப நம்மளால சமைச்சு நம்மளுக்கு கொடுக்க போறோம். ஐஸ் கோழி கறி அது கூட லைவ்ல இல்ல. வேட்டையாடினா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நீங்க ஐஸ் வச்சு எடுத்துருக்கீங்க. பாதி ஓடி எடுத்து பாதி பிச்சின்னு வந்துருக்கு. ஐஸ் சிக்கன் கடப்பஞ்சு வேதா மக்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா இவங்க விலைக்கு வாங்கி அதுவும் ஐஸ் கறி வாங்கி நீங்க கொடுக்குறாங்கன்ட்டு நாங்க நிஜமா எதிர்பார்க்கலங்க. அதுவும் ஒவ்வொரு பீஸும் சின்னதா வெட்டிட்டே இருக்காங்க பாருங்க. ஆதிகால மக்கள் வேதா மக்கள் எப்படி நெருப்பு மூட்டுறாங்க மட்டும் நம்ம பாத்திருக்க மாட்டோம். இப்ப அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்ப அவங்க நெருப்பு மூட்டை பயன்படுத்துற கல்லு அருங்காட்சியில வச்சிருக்காங்க. முதல் ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கற்களை வச்சுதான் நெருப்பை உண்டாக்க முடியும். அந்த மாதிரி கற்களை எப்படி பயன்படுத்தி இப்ப நெருப்பை மூட்டுறாங்க நம்ம பார்க்க போறோம். பஞ்சியே அந்த கல்லு ஒண்ணா வச்சுக்கணும். புகையுது. ஓஹோ ஓஹோ தூள் பாத்தீங்கன்னா வராக மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தூள். அதே வராக மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட பஞ்சு. ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சை நல்லா கொஞ்சமா நெருப்பு பத்த வச்ச பின்னாடி அது ஒரு வக்கிப்பில்ல வச்சு அந்த வராக மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தூளையும் பஞ்சையும் ஒன்னா சேர்த்து தான் வைக்கோல் எரியுது. நம்ம பாட புத்தகத்துல பாத்திருப்போம் சிக்கிமிக்கி கல்லுன்ட்டு. அந்த கல்லு தான் இந்த கல்லு. தேய்ச்சி கல்கண்டு மாதிரி ஆக்கியிருக்காங்க. இதுலதான் அந்த கல்லை வச்சு தேய்க்கிறாங்க. இது லேட்டஸ்டுங்க. இப்ப நம்ம பாத்திருப்போம் அவங்க கற்களை கொண்டு அந்த சிக்கிமுக்கு கற்களை கொண்டு எப்படி நெருப்பை உருவாக்குனாங்கன்னு. இதுக்கு பெரிய ஒரு வரலாற்று கதையே இருக்கு. இவங்க பழங்குடி மக்களா இருந்தாலும் இந்த நெருப்பை அவங்க சமைக்கிறதுக்கு அந்த காலத்துல பயன்படுத்த தெரியல. இதான் உண்மை. அதுக்கு வரலாற்று பதிவுல என்ன இருக்குன்னு பார்த்தா, காடுகளில் இந்த வெப்ப மிகுந்த காலத்தில் மரத்தோட மரம் உராயும் போது நெருப்பு வரும். அந்த மாதிரிதான் இவங்க முத நெருப்பை பார்த்திருக்காங்க. அது நெருப்புன்னு கூட இவங்க பேர் தெரியாது. ஏதோ செகுப்பு கடல்ல எரியுது நல்லா உஷ்ணமா இருக்குன்னு பயந்தாங்க அந்த மக்கள். அந்த மாதிரி இருக்கும் போது இது நல்ல உஷ்ணம் கொடுக்குது. இவங்க காட்டிலே வாழறதால இந்த குளிர்காலம் மழை காலத்துல உஷ்ணத்துக்காக நெருப்பை நம்ம பயன்படுத்தலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்கன்னா, 2 மரத்தை வச்செல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் நெருப்பு கிடைக்கல. ஆனா ஒரு பாறையில இந்த மரம் உராய்ஞ்சு அந்த இடத்துல நெருப்பு வர்றதை பார்த்திருக்காங்க. சோ அப்படிதான் பார்த்துட்டு இந்த கல்லும் இந்த மரமும் சேர்ந்தால் நமக்கு கண்டிப்பாக நெருப்பு கிடைக்குதுன்னு உணர்ந்தவங்க அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த கல்லை உடைச்சு இந்த மரத்தோட சேர்த்து உராசி நெருப்பை உருவாக்குனாங்க. அந்த நெருப்பை இவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, உஷ்ணத்தை உண்டாக்குறதுக்கு மட்டும்தான். குளிர்காலத்துல சுத்தி நெருப்பு போட்டு அது உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்க வேட்டையாடிய பொருட்களை பச்சையா தான் உண்ணுவாங்களே. வாங்க அப்படியே வேட்டையாடுவாங்க. 2-3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. அது பச்சையாவே பிச்சு ரத்த சுவையோட. அந்த மாதிரி ஒரு நாள் இரவு நல்ல குளிர்காலத்துல நெருப்பு மூட்டும் போது அது அருகாமையிலே இவங்க வேட்டையாடிய ஒரு இறைச்சி பொருள் இருந்திருக்கு. இவங்க நெருப்புல சுடல. ஆனா இந்த நெருப்பை விட்டு கொஞ்சம் அருகாமையில இருந்ததால காலையில இவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம்
அந்த இறைச்சியை உண்ணும் போது ஒரு வித்தியாசமான சுவையை உணர்ந்திருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணல, அப்புறம் தான் இவங்க உணர்ந்திருக்காங்க இந்த உஷ்ணத்தால கறி வந்து லைட்டா வேக்காடு ஆயிருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் சுவை நமக்கு கிடைச்சிருக்குன்னு முதல் முறையா உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நெருப்புல சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தொன்று தொட்டு வந்துதான் இன்னைக்கு சமையல்ல நம்ம கிட்ட கேஸ் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பே இல்லாம பலவிதமான சமையல் பண்ற அளவுக்கு நம்ம முன்னேற்றம் வந்துருது இந்த சமையல் துறையில. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அன்றைய பழங்கால மக்கள் பயன்படுத்தி அந்த சிக்கி முக்கு கல்லு தான், அதுல பயன்படுத்த நெருப்பு தான். நீதானா வாங்கி நீ வாங்கிக்க. மம்புட்டி என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தம்பி வணக்கம் தம்பி. ரைஸ் வச்சுருக்கோம். ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு வச்சு மட்டம் பாத்துக்கிறாங்கண்ணா. அவங்க எல்லாம் மட்டம் பாத்துக்குவாங்க கரெக்டா. நம்ம பிரியாணிக்கு எப்படி பாக்குறோமோ அவங்க இந்த மாதிரி ரைஸுக்கே பாக்குறாங்க. கறியை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். நல்லா பொடியா வச்சிருக்காரு. கோழிக்கறி பக்காவா ரெடி பண்ணி கழுவி இருக்காங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா நல்லா ஜாலியா போய் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடிட்டு ஃப்ரெஷ்ஷா கறி எடுத்துட்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிட போறோம்னு வந்தோம். அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஐஸ்க்கு சிக்கன். கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டா வாய் செவக்கும். சவக்காது இது கூட சுண்ணாம்பு சேர்த்தாதான் கொட்டது மூணையும் ஒன்னா போட்டு மென்னு சவுக்கிறதுக்கு அந்த கத்தியில ஒரு கோடு போட்டாலே சவுந்துற போகுது. மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கோயில நம்மளாம் கோயில நல்லா காய வச்சு சாப்பிடுவோம். இது பச்சையாவே இருக்கு. ராக்கம்மா கையத்தட்டு அந்த படத்துல வாசிங்க. ராக்கம்மாவே வந்து கை தட்டுற மாதிரி. தண்ணி நம்மள கொதிக்க வைப்போம். இவங்க கொதிக்க வைக்காம வச்சாங்க. ஒரு 5 நிமிஷத்துல பொங்கி ஊத்துது. இவங்க பாத்தீங்கன்னா கோழிக்கறி சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இந்த இடத்துல அதாவது காட்டுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னா எல்லா பொருளுமே ஒன்னா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடுவாங்க போல. கிட்டத்தட்ட நம்ம பேச்சுலர் சமையல் தாங்க. மீன் குழம்பு கிராமத்து முறையில் அதேதான் நம்ம பேச்சுலர் குழம்பு மாதிரி தான். எல்லாமே குழம்பு கூட்டி அப்படியே ஏற்றிடுறாங்க போல. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருக்காங்க, கருவேப்பிலை, உப்பு, இலங்கை ஃபுல்லாகவே இந்த வறுத்த கறி மசாலா, மிளகாய் தூள். இதுலேயே பூண்டு சேர்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதை நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை கறியில் கொட்டி நல்லா கலந்து வேக வைப்பாங்க. ஸோ அதை கொட்டும் போது நம்மளுக்கு வேற என்ன இருக்குன்ட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம். எல்லா மசாலாவுமே ஒன்றா கலந்துட்டாங்க. பூண்டு, பெரிய வெங்காயம், தனி மிளகாய் தூள், வறுத்த கறி மசாலா, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு. இந்த வறுத்த கறி மசாலால இலங்கையில மட்டும்தான் கிடைக்குது. அது இலங்கையில ஜப்னால ஆரம்பிச்சு நம்ம கொழும்பு வரைக்கும் போறோம். போற வழி எல்லாமே கிடைக்குது. குழம்பு வச்சுட்டே தானே போறோம். குழம்பு வச்சுட்டு தான் போறான். 10 மாட்டேங்க. இந்த சட்டி 10 பேர் இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நினைக்கிறேன். சுதுலு உரிச்சு இடிச்ச பூண்டு. அவங்க சுதுலுன்றாங்க. சுதுலு. ஊற வச்ச கறி, மசாலா கறி, இந்த மசாலா தண்ணி. அவ்வளவுதான் குழம்பு முடிஞ்சிச்சு. முடிஞ்சுதா? என்ன சொல்றீங்க? எனக்கே பட்ட வேண்டியதா? கையை கழுவிட்டு இருக்கான். கறி பக்காவா ரெடியாகி வேண்டியது இருக்குதா? நம்ம வேத மக்களோட பழங்குடியினரை வேட்டையாடல திறமையை பார்த்திருப்பீங்க. நம்ம கூட இந்தியால இருந்து ஒரு குரங்கு தப்பிச்சு வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த ஆதிவாசி மக்கள் அந்த குரங்கை எப்படி விரட்டுறாங்க மட்டும் பாருங்க.
பாத்திருப்பீங்க நம்ம இந்தியன் குரங்கு இவங்களே ஏமாத்திடுச்சு. முதல் வாட்டி கேட்ச் புடிச்சுன்னு எப்படி எஸ்கேப் ஆச்சு பாருங்க. இவங்க புடிச்சே தீரணும்ன்றாங்க. இப்ப 2வது அம்பு விட போறாங்க. அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. Monete andane bole kabraga kurete andane peti kabraga kurete andane peti ekati pa kurete andane peti mairaga kurete andane peti ekati pa peti te bole peti monete andane bole mundiga kurete Manate ale mundi kuretale apirori loroya amiloli loloya. இப்ப அவங்களுடைய பழங்குடி மக்களுடைய பாரம்பரியமான தாலாட்டு. அவங்க வீட்டுல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாலாட்டு பாடல பாடிதான் தூங்க வைப்பாங்களாம். குழந்தைய மடியிலே கையேந்தி. அதுக்கு பதில் அவர் வந்து வில்லு வச்சிருந்தாரு. அந்த இடத்துல குழந்தைய வச்சு தாலாட்டி இப்படிதான் தூங்க வைப்பாங்க. அடுத்தது தவல் கறி பண்ண போறாங்க. அதுக்கு மசூர் தால், அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற ஒரு தோரம்பருப்பு மாதிரியா இருக்கும். அந்த மசூர் தாலை பயன்படுத்துறாங்க. அது நல்ல தண்ணி ஊற்றி அலசி அதே தண்ணியில வேக்காடு காட்டுறாங்க. படி சொல்லி தவல் கறி. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. வெங்காயத்தை அப்படியே வெட்டி வெங்காயத்தை அப்படியே நீட்டு வாக்கில் வெட்டி உள்ள சேர்த்துக்கிறாரு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா நம்ம தோரம் பருப்பு பயன்படுத்துவோம். இவங்க இந்த மாதிரி மசூர் தால், இந்த மாதிரி நிறத்துல உள்ள தால். அடுத்தது உரிச்ச வெள்ளை பூண்டை, ஒரு பூண்டை 2ஆ நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்காங்க. அதையும் இப்போ இந்த மசூர் தால் சேர்க்க போகிறோம். அதான் உக்காராது, அடி உக்காராது பருப்பு. சம்பளா அடுத்தது பருப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது கறி பவுடர் சேர்த்துக்கிறாங்க. பருப்புனாலே மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், அவங்களோட கறி பவுடர், தேவையான அளவு உப்புத்தூள். இது நல்லா இதுல நல்லா குழஞ்சு வரணும். டபுள் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கான தாளிப்பு. இப்ப தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அடுத்தது தாளிப்பு பொருட்கள் சேர்க்க போறாங்க. நல்லா ஒன்றும் பாதியமா வெட்டி வச்சிருக்க பூண்டு. வெறும் பூண்டு மட்டும் தான் போல. பூண்டை நம்ம பொடிச்சு சாப்பிட்டாலே நல்லா எண்ணெயில சுட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். இன்னும் நெருப்புல சுட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இவங்க நல்ல எண்ணெயிலே நல்லா பொரிய விடுறாங்க. அந்த பூண்டோடைய வாசனை நல்லா மிதமா கருகி வர அளவு அந்த வாசனையோட எண்ணெயோட சேர்த்து இப்ப டால்ல இறக்குவாங்க. அந்த எண்ணெயில நிறைய டால் இறக்குறாங்க. டபுள் கறி. தால் கறி தயாருங்களா? ஓகே, இறக்கிறது. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வேடாவோட பாரம்பரிய நடனம்
அதோட சேர்த்து இசை எப்படின்னு பார்த்துருப்போம். அதோட நம்ம ஆளுங்களும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படியே ஒன்றிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேன் எடுக்க போறோம். இப்ப நம்ம வந்த சீசன்ல எங்க தேன் அடைகள் எதுவும் இல்ல, அதனால தேனி கூடுகளும் இல்லைன்றாங்க. அதனால தேன் அவங்க எப்படி எடுத்தாங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. தம் போட்டு இறக்கிட்டாங்க. டபுள் கறி தயார், தேங்காய் ரொட்டி தயார், தேங்காய் சம்பல், சிக்கன் கறி. அவ்வளவுதாங்க. நம்ம கேட்ட 5 விதமா சமைச்சு தர சொன்னோம். 5 ஐட்டத்தை பண்ணிட்டாங்க. அதனால அளவுலாம் ரொம்ப கம்மியா பண்றாங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எடுத்து எத்தனை பேருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்கி வர செய்ய சொல்லுங்க. நாங்க ஒரு 6 பேர் இருக்கிறோம். அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்கன்னா அது தெரியல. பார்த்திருப்பீங்க இந்த வேதா மக்களுடைய பாரம்பரியம், நடனம், அதோட சேர்த்து பாடல்கள், அவங்கள வேட்டையாடும் முறை, தேன் எடுக்கிறது, அது இல்லாம நடுவில் நம்ம சிம்பன்சி வந்து போச்சு. எல்லாத்தையும் எப்படி வேட்டையாடினாங்க, அதோட சேர்த்து அவங்களுடைய பாரம்பரிய காட்டு உணவு, அந்த உணவை சாப்பிட்றதா இப்ப வந்துருக்கு. அந்த உணவு ஆல்ரெடி அவங்க மக்களுக்கு 2 பேருக்கு போட்டாங்க. நம்ம தான் லேட்டு. சாப்பிடலாம். இலை வேற, வாழை இலை வேற அடுத்து வந்து வச்சிருந்தாங்க. தட்டு கையில வருதுறாங்க. இல்ல அங்க ஒரு டேபிள் இருந்துச்சு, அதுல போடுறேன்னு சொன்னாங்க. நம்ம தான் வெளிச்சல இங்க வந்து எந்த வாழை இலையா இருந்தாங்க, தட்டா இருந்தா, மா இலையா இருந்தா, இந்த மாதிரி காட்டு உணவு கிடைக்கணும் இல்லையா? ஒரு காட்டு ஐயா எப்படியா இருக்கு? நல்ல காரங்க, செம்ம காரமா? சிக்கன்ல நல்ல காரம், உப்பு. ஏன்னா நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு வழிமுறை எல்லாம் இவங்க இல்லாம தான் சமைக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து மொத்தமா இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேஸ்டே பார்க்க மாட்டேன்றாங்க, அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே இறக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இது பழகி போன உணவு, நமக்கு இது புதுமையான உணவுன்றதால ரெகுலரெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வந்தீங்கன்னா அந்த நேரத்தில் இவங்களோட உணவை என்ஜாய் பண்ணலாம். அவங்களுடைய ஸ்டைல்ல அற்புதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா. அதான் இனத்தோட இனம் சேரும்ல, ரொம்ப அருமையா இருக்குது, சுவையாவும் இருக்குது. பருப்பு டால் அதை விட பக்கா. பருப்பு தானோட இந்த கேவர் ரோட்டி இது எடுத்து வச்சு இப்படி சாப்பிட்டேன்னா ஆஹா சொர்க்கம். அருமை. நீ வடிச்ச தண்ணி ஊத்தினாலே சொர்க்கம் தான் சொல்லுவேன். ரொட்டிக்கும் தாலுக்கும் டேஸ்ட் பார்ப்பாங்க. நான் சாப்பிட்டேன், ரொட்டியும் தாலும் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்களா? ஓகே. ஆமாங்க, இந்த தவால கறியில ஒரு வித்தியாசமான அந்த எண்ணெயில அந்த பூண்டை நல்லா பொரிச்சு எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுவும் தாளிப்பு. அந்த பொரிச்ச எண்ணெயோட அந்த பூண்டோட மனத்தோட தால் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு. ஒரு வித்தியாசமான சுவை. இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காரம் சாரமா நல்லாவே இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மேல ஃபுல்லாவே வெறும் ஆயிலா இருக்கும்போது அந்த நம்ம எடுத்து ஊத்தும் போது அந்த ஆயில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல வருது. ஸோ அதுலயே காரம் நம்மளுக்கு நல்லா சுருக்கம் தெரியுது. சம்பல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அது அந்த வெங்காயத்தோட சாப்பிடும் போது அருமையா இருக்கு. என்ன அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் ஒரு தூக்கலா இருக்கு, மற்றபடி டேஸ்ட்ல அல்டிமேட்டா இருக்கு. பருப்புக்கும் சாதத்துக்கும் நம்ம ஊர்ல சாப்பிடுவோம் பாத்தீங்களா பருப்பு, அந்த மாதிரி சுவை நல்லா இருக்கு. நாடு விட்டு நாடு அதுவும் நம்ம இறங்கின இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இது ஒரு புது விதமான அனுபவம். இந்த காட்டு பகுதியில இந்த மாதிரி இவங்க சமைச்சு கொடுக்கிற பாரம்பரிய உணவு, இவங்கள பாரம்பரிய நடனம், இவங்க பாரம்பரியமான ஒரு பாடல், அதோட சேர்த்து அந்த தாலாட்டு பாடல்லாம் செமத்தியா இருந்தது. எப்படி இவங்க வேட்டையாடுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, இவங்களோட வாழ்வாதாரம், இவங்களோட கலாச்சாரம் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு அமைதியான காடு. சொன்ன மாதிரி இங்க ஒரு 8 குடும்பம் தான் இருக்கு, மக்களும் இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. இந்த காட்டு பகுதி காலையிலேயே இவ்வளவு பயமா இருக்கு, இன்னும் சாயந்தரம்லாம் ஆச்சுன்னா எவ்வளவு மர்மங்கள் இருக்குன்னு தெரியல. நாங்க ஆரம்பத்துல இந்த பாதையில் நடந்து வரும்போதே பார்த்திருப்பீங்க, யானையோட சத்தம் அப்படியே எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. எங்களை விட உங்களுக்கு ரொம்ப 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 த்ரில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் வந்தவொடனே அவ்வளவு அமைதியா இருக்கு, அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என்ன கொஞ்சம் பணம் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டு வாங்குறாங்க, நீங்க பேரம் பேசி வாங்கிக்கோங்க.
ஏன்னா நிறைய பேர் வரவங்க என்ன பண்றாங்கன்னா மியூசியம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து இவங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வரணும்னா இவங்ககிட்ட பேசிட்டு நீங்க உள்ள வந்து அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். நாங்களும் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய், கிட்டத்தட்ட இல்லைங்க 16,000 ரூபாய் கொடுத்து தான் வந்தோம் இலங்கை மதிப்படி. ஆனா வந்ததுக்கு இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி புது புது அனுபவங்கள், புது புது சமையல்கள், புது புது மக்கள்கள், புது புது நிகழ்ச்சிகள், புது புது காணொலிகள்லாம் நீங்க கண்டு மகிழணும்னா எங்க கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பேஸ்புக்லயே பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயே பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கையில பாண்டி காட்டுவாசி. யாரா உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த காட்டுவாசி. என்ன நடந்துட்டு இருக்கு? எடுத்து கட்டிட்டு இருக்காரு. தால் சூப்பரா இருக்குங்க.